டெல்லியில நீட்டுக்கு எதிரா மாணவர்கள்லாம் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அத பத்தி நீ வாயே தொறக்க மாட்டேங்கிறியே அப்படின்னு நெறைய பேர் கேட்கறாங்க. அத பத்தி பேசினா நெறைய அரசியல் பேசுற மாரி இருக்கும். மிக்ஸி சுத்துமா? சுத்தாதா? அப்படின்னு ஒரே வார்த்தையில அத சொல்லி முடிக்க முடியாது. அதுக்கு பின்னாடி லாங் ஹிஸ்டரி இருக்கு. வாங்க டீட்டெயிலா பார்ப்போம். +2 முடிச்சுட்டு எம்பிபிஎஸ் சேர்றதுக்கான நுழைவுத் தேர்வு இன்னைக்கு நேத்து வந்தது இல்லைங்க. 1985லயே தமிழ்நாடு கவர்மெண்ட்ல அத ஆரம்பிச்சுட்டாங்க. 1988ல ஆல் இண்டியா என்ட்ரன்ஸ் கொண்டு வந்துட்டாங்க. அப்போ உள்ள மாணவர்கள்லாம் +2 முடிச்சுட்டு இந்த 2 என்ட்ரன்ஸுமே எழுதுவாங்க. தமிழ்நாடு என்ட்ரன்ஸ்ல கிடைக்கிறவங்க தமிழ்நாடு கோட்டால உள்ள போயிருவாங்க. ஆல் இண்டியா என்ட்ரன்ஸ் எழுதுறவங்க ஆல் இண்டியா கோட்டால 15% சீட் அலாட் பண்ணியிருந்தாங்க. அப்படி மொதல் அட்டெம்ப்ட்ல செலக்ட் ஆக முடியாதவங்க இன்னொரு அட்டெம்ப்ட் பண்ணுவாங்க. அதுக்கு பேரு இம்ப்ரூவ்மெண்ட் பேட்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. நாமக்கல், ராசிபுரம் அங்கெல்லாம் இதுக்குன்னு நிறைய ஸ்கூல்ஸ் இருந்துச்சு. அங்க போய் சேர்த்து அடுத்த வருஷம் அதுக்கு அடுத்த வருஷம் படிப்பாங்க. 1985ல இருந்து 2005 வரைக்கும் கிட்டத்தட்ட 20 வருஷமா நுழைவுத் தேர்வு இருந்த பழக்கத்தை 2005ல மாண்புமிகு கலைஞர் அவர்கள் நுழைவுத் தேர்வை ரத்து பண்ணிட்டார். இது அப்படியே ஒரு 10 வருஷமா நடந்துட்டே இருக்குங்க. +2 மார்க் அடிப்படையில் எம்பிபிஎஸ் சேரலாம் அப்படின்னு ஒன்று புற்றீசல் மாதிரி பெரிய பெரிய அரசியல்வாதிகள்லாம் ஊருக்கு ஊர் மெடிக்கல் காலேஜ் திறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. +2ல 1200க்கு 500 மார்க் 600 மார்க் எடுத்து ஜஸ்ட் பாஸ் ஆனவங்களெல்லாம் டொனேஷன் வாங்கிட்டு அட்மிஷன் போட ஆரம்பிச்சிட்டாங்க, டாக்டர் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. 2017ல் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொரு ஊருக்கும் தனித்தனியாக என்ட்ரன்ஸ் வைக்காமல் ஒரே எக்ஸாமாக கொண்டு வந்துடலாம். அதுதான் நீட். அந்த நீட் எக்ஸாமை பாஸ் பண்ணால் மட்டும்தான் மெடிக்கல் காலேஜில் அட்மிஷன் வாங்க முடியும். பாஸ் பண்ணாதவங்க டொனேஷன் கொடுத்தெல்லாம் இப்படி குறுக்கு வழியில் சேரக்கூடாது அப்படிங்கிற நோக்கத்தில் 2017ல் இந்த எக்ஸாமை கொண்டு வராங்க. அந்த எக்ஸாம் முழுக்க முழுக்க என்சிஇஆர்டி சிலபஸை பேஸ் பண்ணுது. டிஃபிகல்ட்டி லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சிபிஎஸ்சி அதாவது என்சிஆர்டி, அதுக்கப்புறம் மெட்ரிகுலேஷன், அதுக்கப்புறம் ஸ்டேட் போர்டு இருக்கும். நம்ம கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டாங்க, இப்போ 2011ல் +1 +2 ஃபுல்லாக சமச்சீர் கல்வி அப்படின்ட்டாங்க. சமச்சீர் கல்விங்கிறது ஸ்டேட் போர்டு சிலபஸ். ஸ்டேட் போர்டு சிலபஸில் படித்தவங்கள திடீர்னு என்சிஆர்டி சிலபஸை பேஸ் பண்ணியிருக்க நீட் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ண அப்படின்னா எப்படி பாஸ் பண்ண முடியும்? தமிழ்நாடு மாணவர்களுக்கு நீட் தேவையில்லை, தமிழ்நாட்டு மாணவர்களால் நீட் படிக்க முடியாது, நீட் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லி ஒரு நெகட்டிவ் மைண்ட் செட்டை மாணவர்கள் மனசில் விதைச்சிட்டாங்க. ஸோ நம்மளால் நீட் படிக்க முடியாது போல இருக்குது, நம்ம நீட்டுக்கு லாய்க்கில்லை போல இருக்குது அப்படின்னு அவங்களும் ஒரு தாழ்வு மனப்பான்மைக்கு போயிட்டாங்க. நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம்னா நீட்டை ஒழிச்சிருவோம், நீட்டை ஒழிக்கிறதுக்கான ரகசியம் கையில் இருக்குது அப்படின்னும் எதிர்கட்சியெல்லாம் பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ மாணவர்கள் மத்தியில் நீட் அடுத்த வருஷம் இருக்குமா இருக்காதா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன், படிக்கணுமா வேண்டாமா அப்படிங்கிற கன்ஃபியூஷன்லேயே போயிட்டு இருந்துச்சு. அப்போ ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் நடக்குது. 2018ல் அதிமுக ஆட்சியில் கல்வித்துறை அமைச்சராக இருந்து மாண்புமிகு திரு செங்கோட்டையன் அவர்கள் தமிழ்நாடு சிலபஸையும் என்சிஆர்டி சிலபஸ் அளவுக்கு கொண்டு போகிறார். 8th ஸ்டாண்டர்ட்லேருந்தே நீட்டுக்கு என்ன சிலபஸ் யூஸ் பண்ணுறாங்க என்சிஆர்டி, அதே சிலபஸை ஸ்டேட் சிலபஸாக கொண்டு வந்துடுறார். அதுக்கு அடுத்த வருஷமே எடப்பாடியார் இன்னொரு அருமையான திட்டத்தை கொண்டு வர்றாரு. 7.5% ரிசர்வேஷன் கோட்டா. அதாவது காலேஜில் 200 சீட் இருக்குது அப்படின்னா அதில் 15 சீட்டு கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த மாணவர்களுக்கு மட்டும்தான். அதை பயன்படுத்தி கிராமப்புறத்தில் இருக்கிற ஏகப்பட்ட மாணவர்கள் எம்பிபிஎஸ் காலேஜில் நுழைஞ்சாங்க நீட் இருந்தாலும். இப்போ ஏன் மாணவர்கள் போராட்டம் பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க எக்ஸாம் எழுதி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் எழுதின எக்ஸாம் செல்லாது, ஏன்னா கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகிடுச்சு, தேதி பின்னர் அறிவிக்கப்படும், மறுபடியும் வந்து எக்ஸாம் எழுதுங்க அப்படின்னா 2 வருஷமாக கஷ்டப்பட்டு அதுக்கே தயாராகிட்டு இருக்கிற மாணவர்கள் எவ்வளோ மன உளைச்சலுக்கு ஆளாவாங்க. இதுக்கெல்லாம் காரணம் நீட் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுற நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி அப்படிங்கிற ஒரு அமைப்பு தான். அதுக்கு பதிலாக முதல்ல எக்ஸாம் கண்டக்ட் பண்ணவங்க ப்ரோமெட்ரிக் அப்படிங்கிற ஒரு வெளிநாட்டை சேர்ந்த அமைப்பு. அந்த ஏஜென்சிகிட்ட தான் ஃபர்ஸ்ட் கொடுத்துருந்தாங்க. ஆனால் அந்த எக்ஸாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, செக்யூரிட்டி ரீசன்ஸ்க்காக அதை கேன்சல் பண்ணிட்டாங்க. இல்லைனா மெரிட்ராக்னு ஒரு ஏஜென்சி இருக்குது, 20 வருஷமாக எக்ஸாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. டிசிஎஸ் அயான் நம்ம ஒரு கம்பெனி, அவங்கள்ட்ட கொடுக்கலாம். பியர்சன் வியூன்னு ஒரு ஏஜென்சி இருக்குது, எம்ஆர்சிஓஜி எக்ஸாம்லாம் இந்தியாவில் அவங்க தான் கண்டக்ட் பண்ணுறாங்க, அவங்கள்ட்ட கொடுக்கலாம். இல்லைனா டோஃபல் ஜிஆர்இ எக்ஸாம்லாம் கண்டக்ட் பண்ணுற இடிஎஸ் குளோபல் அப்படிங்கிற ஏஜென்சிட்ட கொடுக்கலாம். முறைகேடு, ஊழல், குளறுபடிகள் எதுவுமே இல்லாமல் நீட்டாக அந்த நீட் எக்ஸாமை கண்டக்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. நுழைவுத் தேர்வில்னா கம்மியாக மார்க் வாங்கினவங்களையும் டொனேஷன் கொடுத்து எம்பிபிஎஸ்ல சேர்த்துறாங்க. அந்த டொனேஷன் சிஸ்டத்தை ஒழிக்கிறதுக்காக தான் நீட் கொண்டு வந்தோம்னு சொல்லிட்டு நீட்டில் கம்மியாக மார்க் வாங்குறவங்களும் டொனேஷன் கொடுத்து சேர்ந்துட்டு தான் இருக்காங்க. அதை கவர்மெண்ட் தனியாக ஒரு ஸ்குவாட் அமைச்சு கண்காணிக்கணும். டொனேஷன் வாங்கிட்டு கம்மியாக மார்க் வாங்குறவங்களை சேர்க்குற கல்லூரிகளுடைய அங்கீகாரத்தை ரத்து பண்ணணும். ஸ்ட்ரிக்டாக ரூல்ஸ் கொண்டு வரணும். நீட் கொண்டு வரதுக்கான அர்த்தமே இல்லாமல் போயிடும். அப்புறம் 7.5% அரசு பள்ளி மாணவர்களுக்குன்னு தனியாக இடஒதுக்கீடு கொண்டு வந்திருக்காங்க. அதில் தமிழ்நாட்டு அரசு பள்ளியில் படித்த மாணவர்கள் மட்டும்தான் சேர முடியும். அதனால் அரசு பள்ளி மாணவர்கள் எளிமையானாலும் பிரைவேட்டில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு காம்படிஷன் ரொம்ப அதிகமாகிடுச்சு. அவங்க +1 சேரும்போதே ஸ்டூடெண்ட் கிட்ட நீங்கள் போர்டில் சேர்றீங்களா நீட்டில் சேர்றீங்களான்னு கேட்குறாங்க. நீட் அப்படின்னு சொன்னால் போர்டில் அவங்க கான்சன்ட்ரேஷன், போர்டுனா +2 பப்ளிக் எக்ஸாமுக்கு அவங்க கான்சன்ட்ரேஷனே பண்ணாமல் 2 வருஷமும் ஃபுல்லாக நீட் மட்டும்தான் கோச்சிங் கொடுக்குறாங்க. இதனால் அவங்க ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாகிறாங்க. ஒன்று, ரெண்டாவது +1 +2 சரியாக படிக்காமல் அவங்களுக்கு பேசிக் நாலேஜ், பேசிக் எஜுகேஷன் சிஸ்டமே அடி வாங்குது. இதுக்கு முன்னாடி இருந்த தமிழக நுழைவுத் தேர்வில் +2 மார்க்கையும் சேர்ப்பாங்க, என்ட்ரன்ஸ் மார்க்கையும் சேர்ப்பாங்க, ரெண்டையும் சேர்ந்து தான் கட் ஆஃப் கால்குலேட் பண்ணுவாங்க. அது அர்த்தமுள்ளதாக இருந்துச்சு. இவ்வளோ கஷ்டப்பட்டு எதுக்கு நீட் நுழைவுத் தேர்வு வேண்டாமே அப்படின்னு கேட்டால் 1985லேயே பொது நுழைவுத் தேர்வு எம்ஜிஆர் அவர்களோட ஆட்சியில் கொண்டு வந்துட்டாங்க. நான் ஸ்டேட் ரேங்க் ஹோல்டர், நான் ஸ்டேட் செகண்ட் எடுக்கும்போது என் கூட 3 பேர் ஸ்டேட் ரேங்க் எடுத்தாங்க. ஆனால் இப்போது ஸ்டேட் ஃபர்ஸ்ட் 50 பேர் எடுக்கிறாங்க, ஸ்டேட் செகண்ட் 200 பேர் இருக்கிறாங்க. பயாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி மொத்தமாக சேர்த்து 200க்கு 200 10,000 பேர் எடுக்கிறாங்க. உதாரணத்துக்கு எய்ம்ஸ் காலேஜில்
132 MBBS சீட் இருக்குது. ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி 3லையும் சேர்த்து 10,000 பேர் 200 பேர் எடுத்தால் அந்த 10,000 பேரில் 132 பேரை எப்படி செலக்ட் பண்ணுவீங்க? இப்போ 200 எடுத்து மிச்சம் 9,868 பேருக்கு என்ன பதில்? இதெல்லாம் ஃபில்டர் பண்ணுறதுக்காக தான் நுழைவுத் தேர்வு இருக்குது. நுழைவுத் தேர்வு இருந்தால் 10,000 பேர் 200 எடுக்க முடியாது. ஸோ மருத்துவம், பொறியியல் போன்ற ப்ரொஃபஷனல் ஸ்டடீஸ் இதுக்கெல்லாம் நுழைவுத் தேர்வு அவசியம். ஆனால் நீட் அவசியம் இல்லை. நீட்டில் இருக்கக்கூடிய அந்த குளறுபடிகள் எல்லாம் சரி பண்ணி நல்ல நுழைவுத் தேர்வு சிஸ்டம் கொண்டு வந்தாங்க நல்லாயிருக்கும். இப்போ டெல்லியில் நடக்கிற மாணவர்கள் போராட்டம் திசை மாறி போயிடுச்சு. ஜென்சிலாம் பயங்கர கோவமாக இருக்காங்க, ஃபயராக இருக்காங்க. போலீஸ் மாணவர்களை தாக்குறாங்க. இதெல்லாம் எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல. டெல்லியில் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்க. அதில் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேல் நியூஸ் ரிப்போர்ட்டரை கண்ட இடத்துல தொட்டு அவங்களை கண்டபடி எடுத்துகிட்டு போய் போடுறான். சும்மா நின்றுட்டு இருந்த போலீஸ் ஆஃபீஸரோட கண்ணில் பெப்பர் ஸ்ப்ரே அடிக்கிறானுங்க. ஒரு சிஆர்பிஎஃப் ஆஃபீஸரை 100 பேர் போட்டு அடிக்கிறானுங்க. சும்மா நிற்கிற போலீஸ் ஆஃபீஸரை வீடியோவில் காமிச்சு அசிங்கமாக ரீல்ஸ் எடுத்து போடுறது. நல்லாட்சினாலே எடப்பாடியார் தான் அப்படின்னு எடப்பாடியாருக்கு சப்போர்ட் பண்ண நினைக்காதீங்க. சப்போர்ட் பண்ணுறது தான் எலெக்ஷனுக்கு முன்னாடியே பண்ணியிருக்கணும். இப்போ பண்ணினா போகுது.